வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். போலி பாசம் தமிழுக்கு, பணம் எல்லாம் சமஸ்கிருதத்திற்கு. மத்திய அரசு நிதி வழங்காததை கண்டித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ட்வீட். அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல் கட்சி பணிகள் குறித்து ஆலோசிப்பதாக தகவல். அமெரிக்கா இஸ்ரேல் இடையேயான போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டது ஈரான். ஈரானின் தற்போதைய அறிவிப்பை மீற வேண்டாம் என ட்ரம்ப் பதிவு. மத்திய அரசின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை. ஈரானில் இருந்து 292 இந்தியர்கள் பத்திரமாக வெளியேற்றம். போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது. ஜூலை 7ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு. பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல். 243 தொகுதிகளிலும் தேர்தல் பணி தீவிரம். இனி விரிவான செய்திகளை காணலாம். 22 அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. சிவகங்கை, திண்டுக்கல், அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட 22 மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்றும் நாளையும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல் மற்றும் கட்சி பணிகள் குறித்து ஆலோசிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. போர் நிறுத்தத்தை தற்போது ஈரான் அறிவித்த நிலையில் அதனை ட்ரம்ப் மீற வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளான இஸ்ரேல், ஈரான் இடையிலான போர் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் ஈரானின் 3 அணு ஆயுத தளவாடங்கள் மீது அமெரிக்கா அதிரடியாக தாக்குதல் நடத்தியது. இதனை அடுத்து கத்தாரில் உள்ள அமெரிக்க விமான படைத்தளங்கள் மீது ஈரான் அதிரடியாக ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் இஸ்ரேல், ஈரான் இடையே போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். இருப்பினும் இரு நாடுகளுக்கு இடையே எந்த போர் நிறுத்தமும் இல்லை என ஈரான் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்திய நேரப்படி இன்று காலை 9:30 மணி முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துவிட்டதாகவும் தயவு செய்து அதை மீற வேண்டாம் எனவும் பதிவிட்டுள்ளார். ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் ஈரானில் இருந்து 292 இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர். ஈரான் இஸ்ரேல் போர் எதிரொலியாக அந்நாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை தாயகம் கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வந்தது. அந்த வகையில் ஈரானின் மகாஹத்தில் இருந்து 292 இந்தியர்கள் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் டில்லி விமான நிலையம் வந்தடைந்தனர். இதனை வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதையடுத்து சிந்து நடவடிக்கையை மேற்கொண்டதற்கு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். தற்போது வரை மொத்தம் 2295 இந்தியர்கள் பாதுகாப்பாக தாயகம் திரும்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரபல நடிகர் ஸ்ரீகாந்திற்கு போதைப் பொருள் சப்ளை செய்ததாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பிரசாத் வாக்குமூலம் கொடுத்ததன் அடிப்படையில் ஸ்ரீகாந்திடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நேற்று காலை அரசு மருத்துவமனையில் ஸ்ரீகாந்திற்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்பாடு உறுதியானதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். மேலும் கொக்கைன் போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பான வழக்கில் மேலும் பல பிரபலங்களுக்கு தொடர்பு உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதில் கழுகு புகழ் நடிகரான ஸ்ரீ கிருஷ்ணாவும் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு சென்னை எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி தயாளன் முன்னிலையில் ஸ்ரீகாந்த் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்நிலையில் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் முதல் வகுப்பு சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். திருப்பதியில் பக்தர்களின் வசதிக்காக QR கோடு ஸ்கேன் செய்து நேரடியாக லட்டு பெறும் வசதியை தேவஸ்தானம் கொண்டு வந்துள்ளது. திருப்பதியில் லட்டு வாங்க பக்தர்கள் வரிசையில் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்க புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. லட்டு டோக்கன் பெற QR கோடு முறை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இதற்கான பிரத்யேக எந்திரத்தில் QR கோடினை ஸ்கேன் செய்து விரைவாக பணம் செலுத்தி லட்டு பெறும் வசதி அறிமுகம் செய்யப்பட உள்ளது. டச் ஸ்கிரீனுடன் கூடிய இந்த பிரத்யேக எந்திரத்தில் தரிசன டிக்கெட் எண், எத்தனை லட்டு தேவை, மொபைல் எண்ணை உள்ளீடாக வழங்க வேண்டும். மேலும் திரையில் தோன்றும் QR கோடினை ஸ்கேன் செய்து நம் லட்டுக்கான பணத்தை UPI அல்லது பிற டிஜிட்டல் முறை மூலம் பணம் செலுத்தலாம்.
பின்னர் அந்த டோக்கனை கவுண்டரில் வழங்கி லட்டுக்களை பெற முடியும். மேலும் தரிசன டிக்கெட் இல்லாமல் திருமலைக்கு வரும் பக்தர்களுக்கு லட்டு பெறும் வசதியும் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக திருமலை தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக இன்று 41 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொன்னேரி கும்மிடிப்பூண்டி இடையே தண்டவாள பராமரிப்பு பணியால் இன்று 41 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. காலை 9:15 மணி முதல் பிற்பகல் 3:15 மணி வரை பணிகள் நடப்பதால் சென்னை கும்மிடிப்பூண்டி சூலூர்பேட்டை இடையே மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சென்ட்ரல், பொன்னேரி, மீஞ்சூர், எண்ணூர் இடையே 21 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்ட அறிவிப்பில், மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டம் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் தலைமையில் வரும் 29ஆம் தேதி காலை 10 மணிக்கு எழும்பூரில் உள்ள தலைமை கழகம் தாயகத்தில் நடைபெறும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. ஆம்பூர் அருகே வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் பள்ளி மாணவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வீட்டை இடிக்கும் பணியின் போது சுவர் இடிந்து விழுந்ததில் வெற்றி என்ற 14 வயது பள்ளி மாணவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தந்தையை இழந்த வெற்றியை அவரது தாய் தனியார் ஹோட்டலில் பணிபுரிந்து படிக்க வைத்துள்ளார். இந்த நிலையில் சுவர் இடிந்து விழுந்ததில் வெற்றி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய வான்வெளியை பாகிஸ்தான் விமானங்கள் பயன்படுத்த ஜூலை 24ஆம் தேதி வரை தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் உருவானது. எனவே ஏப்ரல் 23 முதல் பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்த இந்திய விமானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. அதேபோல் இந்திய வான்வெளியை பயன்படுத்த பாகிஸ்தான் விமானங்களுக்கும் தடை நீட்டிக்கப்பட்டது. மே 23 அன்று மேலும் 1 மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டது. தற்போது இந்த தடை ஜூலை 24 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதை பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. இதேபோல் பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்திய வான்வெளியை ஜூலை 24ஆம் தேதி வரை மூடுவதாக இந்தியா அறிவித்துள்ளது. ஆக்சியம் 4 திட்டம் நாளை செயல்படுத்தப்படும் என நாசா நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேர் நாளை இந்திய நேரப்படி பிற்பகல் 12:01 மணிக்கு விண்வெளி பயணம் மேற்கொள்கின்றனர். புளோரிடாவில் இருந்து பால்கன் 9 மூலம் டிராகன் விண்கலத்தில் நால்வரும் செல்கின்றனர். மோசமான வானிலை, ஆக்சிஜன் கசிப்பு காரணமாக விண்வெளி பயணம் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை பயணம் மேற்கொள்கின்றனர். மதுரையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக 403 பயனாளிகளுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கும் விழா நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் திருமண நிதியுதவி மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி, தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்று 403 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,68,25,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் தமிழ்நாடு அரசு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் ஏழை விதவை மகள் திருமண நிதியுதவி திட்டம், முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதியுதவி திட்டம், அன்னை தெரசா ஆதரவற்ற பெண் திருமண நிதியுதவி போன்ற திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் எடுத்துரைத்தனர். இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா, கூடுதல் ஆட்சியர் மோனிகா, மாநகராட்சி மேயர் இந்திராணி மற்றும் மாவட்ட சமூக நல அலுவலர் காந்திமதி உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கர்நாடகாவில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கும் அதிகாரிகள் வீடுகளில் லோக் ஆயுக்தா போலீசார் சோதனை நடத்தியுள்ளனர். கர்நாடகாவில் முறைகேடாக சொத்து சேர்த்த அதிகாரிகளின் வீடுகளில் லோக் ஆயுக்தா போலீசார் சோதனை நடத்தி சொத்து ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மற்றும் பிற குற்றச்சாட்டுகள் பேரில் 4 நாட்களில் ஓய்வு பெற இருக்கும் பெங்களூரு பஞ்சாயத்து ராஜ் இன்ஜினியரிங் துறை அதிகாரி மல்லிகார்ஜுன் அலிப்பூரின் வீட்டில் சோதனை நடத்தினர். மேலும் கலப்புரகியில் உள்ள அவரது அலுவலகம், சன்னூர் PTO ராமச்சந்திரன் வீடு ஆகியவற்றிலும் சோதனை நடத்தியுள்ளனர். இதேபோல் சிவமொக்கா, ஷிகாரிபுரா மற்றும் ஹோசநகர், சிக்கமகளூரு உள்ளிட்ட இடங்களிலும் இந்த அதிரடி சோதனை நடத்தப்பட்டு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு வருகிறது.
மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் துணைவேந்தர் அலுவலகம் எதிரே ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம், பல்கலைக்கழக பணியாளர்கள் சங்கம் மற்றும் பல்கலைக்கழக SC/ST பிரிவு சங்கம் உள்ளிட்ட அனைத்து சங்கங்களும் இணைந்து ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஓய்வூதியர்கள் சங்க செயலாளர் சீனிவாசன் கலந்து கொண்டு பேசினார். தொடர்ந்து ஓய்வூதியர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்குவதில் மிகவும் காலதாமதம் ஏற்படுத்தப்படுவதாக கூறினார். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் நவம்பர் மாதம் முதல் 4 ஆண்டுகளாக மாத இறுதி நாட்களில் ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். குடியாத்தம் அடுத்த காக்காத்தோப்பு கிராமத்தில் இறந்தவர்களின் சடலங்கள் நீர்நிலைகளில் மிதக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காக்காத்தோப்பு கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இங்கு இறந்தவர்களை அடக்கம் செய்ய முறையான இடுகாடு வசதி இல்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தனிநபர் ஆக்கிரமிப்பின் கீழ் அரசு நிலம் உள்ளதால் அதனை மாவட்ட நிர்வாகம் மீட்டு கொடுக்கும்படி மனு அளித்தும் பலனில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக பஞ்சாயத்து தலைவர் சுந்தர் பல முறை ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறைக்கு மனு அளித்துள்ளார். இருப்பினும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததால் இறந்தவர்களின் சடலங்கள் காக்காத்தோப்பு பகுதியில் உள்ள நீர்நிலைகளில், குட்டைகள் மற்றும் ஓடைகளில் புதைக்கப்படுகிறது. இவ்வாறு புதைக்கப்பட்ட சடலங்கள் மழை காலங்களில் நீரில் மிதக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மிதக்கும் சடலங்களை பஞ்சாயத்து தலைவர் சுந்தர் தலைமையிலான தூய்மை பணியாளர்கள் JCB இயந்திரத்தின் மூலம் மீட்டு மாற்று பகுதியில் புதைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே தனிநபர் ஆக்கிரமிப்பில் உள்ள இடத்தை மீட்டு அதனை இடுகாடாக பயன்படுத்த மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேல்முட்டுக்கூர் ஊராட்சியில் 3 கிராமங்கள் உள்ளன. கல்மடுகு, தட்டாங்குட்டை பகுதியில் சுடுகாடு உள்ளது. காக்காத்தோப்பு கிராமத்தில் சுடுகாடு இல்லாத காரணத்தினால் மழை நீர் காலங்களில் கால்வாய் பகுதியில் பிணங்களை புதைக்கிற நிலை உள்ளது. அப்போது தண்ணீரில் பிணங்கள் மேலே மிதக்க ஆரம்பித்து விட்டது. நானே பல தடவை JCB-யாலையும் கையாலையும் இது கல் வச்சும் பிணங்களை புதைக்கிற நிலை உள்ளது. நான் பல முறை மனு அளித்தும் கண்டுகொள்ளவில்லை. அதிலும் நம்ம கலெக்டர் நம்மிடம் மனு கொடுத்தேன். அரசு இதை தலையிட்டு எங்களுக்கு இடுகாடு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ராமநாதபுரத்தில் நகர்மன்ற தலைவர் RK கார்மேகம் தலைமையில் நகராட்சி கூட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் நகராட்சி கூட்டம் நகர்மன்ற தலைவர் RK கார்மேகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் மற்றும் 33 வார்டு கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் 63 தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. ஒரு சில தீர்மானங்கள் மீண்டும் டெண்டர் அடிப்படையில் விட வேண்டும் என்று கவுன்சிலர் கோரிக்கை விடுத்ததால் அதை நகர்மன்ற தலைவர் ஏற்றுக்கொண்டு மீண்டும் ரீடெண்டர் விடலாம் என அறிவித்தார். மேலும் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. இந்த கடைகள் அப்பகுதியில் பல ஆண்டுகளாக கடை வைத்திருக்கும் நபர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தை சேர்ந்த நபர்களுக்கு அளிக்க முன்னுரிமை வழங்கப்படும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இனி வருவது உலக செய்திகள். பயங்கரவாதத்தை எதிர்க்க வேண்டும் என சீன வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். சீனாவில் உறுப்பு நாடுகளின் உயர் தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் மாநாடு நடைபெற உள்ளது. இதில் இந்தியாவின் சார்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கலந்து கொள்ள உள்ளார். இதற்காக பீஜிங் சென்றுள்ள அவர் சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங் யியை சந்தித்து பேசினார். அப்போது இரு நாடுகளின் உறவுகளில் அண்மை கால முன்னேற்றங்கள் குறித்து இருவரும் மதிப்பீடு செய்துள்ளனர். ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்துவதன் அவசியத்தையும் இருவரும் சுட்டிக்காட்டி பேசியுள்ளனர். பிராந்தியத்தில் ஒட்டுமொத்தமாக அமைதி, ஸ்திரத்தன்மையை பேண பயங்கரவாதம் எந்த வடிவங்களில் வந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்திப்பின் போது அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
இனி வருவது விளையாட்டு செய்திகள். இன்று நடைபெறும் 22வது லீக் ஆட்டத்தில் லைகா கோவை கிங்ஸ், ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் மோதுகின்றன. 9வது TNPL கிரிக்கெட் தொடரின் 3வது கட்ட லீக் ஆட்டங்கள் நெல்லை சங்கர் நகரில் உள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் மைதானத்தில் நடந்து வருகிறது. இதில் இன்று நடைபெறும் 22வது லீக் ஆட்டத்தில் லைகா கோவை கிங்ஸ், ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் மோதுகின்றன. இந்த தொடரில் இதுவரை நடந்துள்ள லீக் ஆட்டங்களின் முடிவில் திருப்பூர் அணி புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்திலும், கோவை அணி 7வது இடத்திலும் உள்ளது. இந்த ஆட்டமானது இந்திய நேரப்படி இரவு 7:15 மணிக்கு தொடங்குகிறது. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவராக கவுண்ட்ரி பொறுப்பேற்றுக் கொண்டார். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவராக 12 ஆண்டுகள் பணியாற்றிய ஜெர்மனியை சேர்ந்த தாமஸ் பாச் விலக்கியதை அடுத்து புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க கடந்த மார்ச் மாதம் தேர்தல் நடந்தது. இதில் முன்னாள் நீச்சல் வீராங்கனையான கிறிஸ்டி கவன்ட்ரி அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். 131 ஆண்டுகால ஒலிம்பிக் கமிட்டி வரலாற்றில் சர்வதேச விளையாட்டு அமைப்பில் அதிகாரமிக்க இந்த அரியணையில் அமரும் முதல் பெண் மற்றும் முதல் ஆப்பிரிக்க நாட்டவர் என்ற மகத்தான பெருமையை கவன்ட்ரி பெற்றார். இந்த நிலையில் IOC அமைப்பு உருவாக்கப்பட்ட தினமான நேற்று சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவராக கவுண்ட்ரி முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். சுவிட்சர்லாந்தின் லாசானே நகரில் நடந்த விழாவில் கோல்டன் சாவியை முன்னாள் தலைவர் தாமஸ் பாச் அவரிடம் வழங்கினார். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி திருவள்ளூர், நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நெல்லை, தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 1 சவரன் 73,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 75 ரூபாய் குறைந்து 9,155 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 600 ரூபாய் குறைந்து 73,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 79,896 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 120 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 593 புள்ளிகள் அதிகரித்து 82,490 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 182 புள்ளிகள் அதிகரித்து 25,154 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். போலி பாசம் தமிழுக்கு, பணம் எல்லாம் சமஸ்கிருதத்திற்கு. மத்திய அரசு நிதி வழங்காததை கண்டித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்வீட். அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல் கட்சி பணிகள் குறித்து ஆலோசிப்பதாக தகவல். அமெரிக்கா, இஸ்ரேல் இடையேயான போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டது ஈரான். ஈரானின் தற்போதைய அறிவிப்பை மீற வேண்டாம் என ட்ரம்ப் பதிவு. மத்திய அரசின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை. ஈரானில் இருந்து 292 இந்தியர்கள் பத்திரமாக வெளியேற்றம். போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது. ஜூலை 7ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு. பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல். 243 தொகுதிகளிலும் தேர்தல் பணி தீவிரம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.